மக்களே வணக்கம். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? ஸோ இன்றைக்கி ஒரு 5 இம்பார்ட்டன்ஸான ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம். இது நான் எவ்ரிடே இது ஒரு சீரீஸை தான் நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2500 கம்பெனிஸ் வந்து ஒரு லிஸ்ட்டஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த லிஸ்ட்டில் என்னோடய சீக்வன்ஸில் இன்றைக்கி ஒரு 5 இம்பார்ட்டன்ஸ் கம்பெனிஸை பற்றி பார்க்க போகிறோம். இதில் ரொம்ப ஒர்ஸ்டான கம்பெனிஸ் லிஸ்ட்டஸும் வரும், அதையும் நம்ம பார்க்கலாம். நம்ம இந்த லிஸ்ட்டு இந்த அனலைசிஸ்லாம் நம்ம எதுக்காக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னா, இந்த ஸ்டாக்ஸில் லாங் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா, ஸோ அதை மட்டும்தான் என்னுடைய கருத்தை நான் உங்ககிட்ட சொல்ல வரேன். அண்ட் ஒன் மோர் திங், ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கு பிஃபோர் ஒரு ரிஸ்க்கு தெரிஞ்சுக்கணும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரிஸ்க்கு தெரிஞ்சுக்கணும். உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட இதை கன்சல்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் இதை இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி நீங்கள் யோசிக்கணும். அண்ட் பிஃபோர் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுடைய ஒரு அத்தரைஸ்டு ஆடிட்டரோ இல்லை வந்து ஒரு அத்தரைஸ்டு ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ வீடியோ கூட போயிடலாம். நம்ம இன்றைக்கி ஒரு 5 இம்பார்ட்டன்ஸான ஸ்டாக்ஸ் என்னோடய சீரீஸில் நான் இந்த ஒரு 5 லிஸ்ட் வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஸ்டாக்ஸ் என்னென்னா மாருதி. ஸோ மாருதி ஸ்டாக்ஸ் தான் இன்றைக்கி பார்க்குறேன். மாருதி சுசுகி இந்தியா. ஸோ மாருதி சுசுகியோட இந்தியா ஸ்டாக்ஸோட வேல்யூ நம்ம இன்றைக்கி என்ன அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு டெக்னிக்கல் வைஸ் இது மார்க்கெட் இது புல்லிஷா இல்லை பேரிஷா அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். வேறு எதுவும் பெருசாக இல்லை. பார்க்குறதுக்கு ஒரு மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு புல்லி ஸ்ட்ரக்சரில் இருக்குது. ஸோ ஒரு ஃபிபனாச்சி சீரீஸில் நம்ம அனாலிசிஸ் பண்ணால் நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தான மார்க்கெட்டை தான் இருக்குது எனக்கு தெரியுது ஓவரால் வியூவில் பார்க்க சொல்லும். அண்ட் ஓகே, நான் சீரீஸ் அனாலிசிஸ் இந்த ஃபிபனாச்சி டெலீட் பண்ணிடலாம். அண்ட் இது என்னோடய ஓவரால் லாங் டேர்ம் அனாலிசிஸ் பார்க்க சொல்ல 18,000 போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறது தான் என்னுடைய கெஸ்ஸிங். ஸோ இது என்னோடய கெஸ்ஸிங்கிறது என்னோடய டெக்னிக்கல் அனாலிசிஸில். அண்ட் ஒன் மோர் திங், இது என்ன பேட்டர்னில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பேட்டர்ன் ஆல்ரெடி நீங்கள் டெக்னிக்கலில் பேட்டர்ன்ஸ் பற்றி தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. சேனல் பேட்டர்ன்ஸ், ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ஸ், அந்த மாதிரி கான்செப்டில் நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அதில் இந்த மாருதி சுசுகியோட ஸ்டாக்ஸ் பாருங்கள், இது ஒரு பேட்டர்னுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த பேட்டர்ன்ஸை எப்போ நம்மளுக்கு பிலோ பிரேக் ஆகுதோ நீங்கள் ஸ்டாக்ஸை இன்வெஸ்ட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிங்க ஃபர்தராக. அண்ட் இந்த சேனலுக்குள்ளே இருக்க சொல்ல இப்போ ரைட் நோ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இது. இந்த ஸ்ட்ராங் சப்போர்ட்டில் நீங்கள் தாராளமாக நீங்கள் பை பண்ணலாம். ஆல்ரெடி நல்ல ஒரு சப்போர்ட் ஜோனில் எல்லாமே நம்மளுக்கு வந்து க்ரியேட் ஆகி நல்ல ஒரு தாட்டியும் புல் பேக் வர சொல்லணும் நம்மளுக்கு மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆகிருக்கு. அண்ட் ஆஃப்டர் இப்போ ரைட் நோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் புல்லிஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. அண்ட் இந்த ரேஞ்சுக்குள்ளே போயிட்டு நம்ம இந்த பேட்டர்னை பிரேக் அவுட் ஆகிட்டு நம்மளோட டார்கெட்டை போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சு வர வரைக்கும் நீங்கள் லாங் டேர்ம் ஆல்ரெடி ஸ்டாக்ஸை ஹோல்ட் பண்ணவங்களாக இருந்தாலும் சரி, இதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்ஸில் இன்ட்ரெஸ்ட் காட்ட ஐடியா இருந்தாலும் சரி, இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் பை பண்ணுறதுக்கான கரெக்டான சுச்சுவேஷன். இந்த பேட்டர்னை பிலோ நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டாங்கன்னா இது கரெக்டான ஒரு பையிங் ட்ரெண்டாக இருக்காது. ஓகே, ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க இந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ண சொல்ல பிஃபோராக. ஓகே, நம்ம அடுத்த ஸ்டாக்ஸ் என்னங்கிறது அனாலிசிஸ் பண்ணிடலாம். அடுத்த ஸ்டாக்ஸ் என்னென்னா சன் ஃபார்மா. நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மூவில் இருக்கான், அசைக்கவே முடியாது. இது கொஞ்சம் ஓவராலாக பார்க்க சொல்ல எனக்கு டார்கெட்டே எனக்கு முடிஞ்சிட்ருக்கான். எனக்கு வந்து கொஞ்சம் பார்த்தாலே ஓரளவுக்கு தெரியுது ஃபிபனாச்சி டெஃபினட்டாக முடிஞ்சிட்ருப்பான்னு பார்த்தேன், இல்லை முடியல. ஓகே, அப்போது டார்கெட்டுக்கு இன்னும் டைம் இருக்குது. 2128 போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது டெக்னிக்கல் வியூவில் பார்க்கும்போது. ஸோ டெக்னிக்கல் வியூஸ் இஸ் ஓகே. அண்ட் ஃபண்டமெண்டலாக என்னங்கிறது நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தெரியலன்னா நான் அடுத்த சீரீஸ் நான் ஃபண்டமெண்டல் ஒரு பேசிக்ஸாக ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண சொல்லும் அந்த கம்பெனியோட என்னென்ன டீட்டெயில்ஸை பார்க்கணும். மார்க்கெட் கேப், புக் வேல்யூ, ஃபேஸ் வேல்யூ, அண்ட் பி ரேஷியோ, ஆர்ஓஇ ரேஷியோஸ், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம அனாலிசிஸ் பண்ணி தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம்.
ஸோ இது நான் அடுத்த சீரீஸ் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். சன் ஃபார்மா ஷேர்ஸ், இந்த சன் ஃபார்மா மெடிக்கல், இந்த ஷேர்ஸோட வேல்யூ புல்லிஷ் ஆகுமா கேட்டிங்கன்னா ஆகும். அதே டைமில் ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ இந்த க்ரைட்டீரியாவும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வெயிட் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது ஒரு நல்ல ஒரு சாய்ஸ் தான். பட் இருந்தாலும் இது லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ரொம்ப ஹியூஜ் கேப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து மோர் தென் ஒரு 400 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ட்ராப் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் கன்சிடர் பண்ணிக்கணும். அந்த ரிஸ்க்கெல்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ண நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா மட்டும் நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுவுமே ஷார்ட் டேர்ம் கிடையாது, ரொம்ப லாங் டேர்ம். மோர் தென் ஒரு 3 இயர்ஸ் ஒரு 5 இயர்ஸ் பேசிஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறத ஒரு மெத்தடாக வச்சுக்கலாம். ஓகே, அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பேரை டைப் பண்ண சொல்லி தெரிஞ்சிருக்கோம். அதானி ஸ்டாக்ஸ், அதானி என்டர்பிரைசஸ் லிமிடெட். இந்த ஸ்டாக்ஸை தான் இப்போ அனாலிசிஸ் பண்ண போகிறோம். இது நம்ம ஆல்ரெடி ஒரு அனாலிசிஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு சின்ன டார்கெட்டை கொடுத்தாங்க. ஏன்னா அகெயின் இதில் இன்வெஸ்ட் பண்ண நான் உடனே விரும்பலை. ஏன்னா நிறைய நெகட்டிவ்ஸ் வந்துருக்கு. இப்போ ரீசெண்டாக ஒரு கிராஷ் நடந்திருக்கு. ஸோ என்ன ஆக போகுதுங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியல. அண்ட் ஓவரால் வியூ பார்க்க சொல்லி இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பிஃபோராக இந்த ஸ்டாக்ஸ் டெக்னிக்கல் வைஸ் நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ இந்த அதானி ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் வைஸ் நம்ம செக் பண்ணால் ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்குது. சும்மா பேருக்கு ஒன்று நம்ம ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அதானி ஸ்டாக்ஸ்லாம் ரொம்ப நிறைய கிராஷ் ஆகுது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது நிறைய பேர் என்கிட்ட ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் என்கிட்ட டிஸ்கஷன் பண்ணவங்களும் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் என்ன பேசிஸில் இந்த ஸ்டாக்ஸை பை பண்ண போகிறீங்க. ஒரு ஸ்டாக்ஸை நீங்கள் பை பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு ரீசன் வேணும். ஒரு ரீசன் இல்லாமல் ஸ்டாக்ஸை யாருமே பை பண்ணக்கூடாது. இதுதான் என்னோடய ஃபஸ்ட் கண்டிஷன். ரீசன் இல்லாமல் உங்களுக்கு ப்ராஃபிட் வரணும்னா, ப்ராஃபிட்டே எப்படி வருது உங்களுக்கு? இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், எத்தனை பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் வேணுங்கிறது டிசிஷன்ஸ் எடுக்க போகிறீங்க, கேபிட்டலில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. சப்போஸ் மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி மார்க்கெட் ஒரு சின்ன டிப்ரிஷியேஷன் ஆச்சுன்னா அங்கேருந்து நான் மறுபடியும் அகெயின் ஷேரை வாங்கி அக்குமுலேட் பண்ண போகிறோம். ஓகே, ஆவரேஜ் பண்ணால் நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு ரிசல்ட் கிடைக்குங்கிறது ஒரு ரீசன் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் ஒரு சில பேர் ஐடிசியில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், அது வந்து ஃப்யூச்சர் ஐடிசி கம்பெனிஸ் ஒரு ஃபுட் ப்ராடக்ட் கம்பெனி நல்ல க்ரோத் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு ஒரு ரீசனோடு சொல்கிறாங்க. ஐடிசிங்கிறது ஒரு ரீசன் ஒரு ரீசன் சொல்கிறீங்கன்னா, அதானி என்டர்பிரைசஸில் கூட நீங்கள் இந்த ஸ்டாக்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண சொல்ல ஒரு ரீசன் இருக்கணும். ஸோ ரீசன் இல்லாமல் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. ஓகே, கமிங் டு த பாயிண்ட். ஸோ இந்த ஸ்டாக்ஸுக்கு நான் டெக்னிக்கல் வைஸ் பார்க்க சொல்ல 7,000 போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்கன்னா இதோட புக் வேல்யூ என்னங்கிறத நீங்கள் பார்க்கணும், ஃபேஸ் வேல்யூ பாருங்கள், அண்ட் ROE ரேஷியோ பாருங்கள், அண்ட் வாட் இஸ் த ஸ்டாக் பிஇ, அந்த ஸ்டாக் பிஇ ரேஷியோ நீங்கள் பார்க்கணும். அண்ட் நீங்கள் வாங்குகிற ஸ்டாக்ஸ் வேல்யூக்கும் புக் வேல்யூக்கும் ஓவர் த வேல்யூ இருக்கா, பிலோ த வேல்யூவாக இருக்காங்கிறது கன்சிடர் பண்ணணும். இதெல்லாம் கன்சிடர் பண்ணால் மட்டும்தான் இந்த அதானி என்டர்பிரைசஸில் ஸ்டாக்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணணும். அதர்வைஸ் இல்லைனா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணக்கூடாது. இது என்னோடய பர்சனல் அட்வைஸ். இது நீங்கள் கம்பல்சரி நீங்கள் கேட்கணும்னு கூட அவசியம் இல்லை, பட் என்னோடய சஜஷன் இது. ஓகே, நம்ம அடுத்த ஸ்டாக்ஸ் போயிடலாம். கோட்டாக் பேங்க். ஸோ கோட்டாக் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்காங்க. கன்சாலிடேஷன்ஸ், ஓகே, இதுக்கு பேர் என்னென்னா கன்சாலிடேஷன் சொல்லுவாங்க. மார்க்கெட்டை ரொம்ப ஹையும் போக மாட்டாங்க, ரொம்ப லோவும் போக மாட்டாங்க. ஒரு ஜோனுக்குள்ளே எப்பவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபியூ இயர்ஸாக ஒரு ஜோனுக்குள்ளே ட்ராவல் பண்ணுவாங்க. எவ்வளோ நல்லா ட்ராவல் பண்ணுறாங்க. இந்த ஜோன் உள்ளே எப்போ என்ட்ரானாங்கன்னா 2020 என்ட்ரானாங்க. ஸ்டில் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக என்னால் நம்பவே முடியல. 2020 நவம்பர், ஓகே, ஒரு 3.5 வருஷத்துக்கு மேலே தாராளமாக ஒரு ஜோனுக்குள்ளேயே மார்க்கெட்டிங் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது எப்பப்பெல்லாம் இந்த ஒரு லோ வருதோ தே கேன் டு பை. ஸோ ஒரு தாட்டியும் இந்த லோ டச் பண்ண சொல்லலாம், மார்க்கெட்டை பை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், லோ பிரேக் பண்ணி ஒரு க்ளோசிங் கன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் இன்சைட் த ரேஞ்ச் மார்க்கெட் அகெயின் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நம்மளுக்கு மார்க்கெட் ட்ராவல் ஆகிறாங்க. அப்போ இதுலேருந்து என்னது, ஒரு கன்சாலிடேஷன் டிசிஷன்ஸ் எடுத்துட்டாங்கிறது தான் அர்த்தம். ஒரு இடத்துல பிரேக் அவுட் ஆகிட்டு மறுபடியும் இன்சைட் த ரேஞ்ச் போனாலே நம்மளுக்கு டெக்னிக்கலாக நான் கண்டிப்பாக எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருப்பேன் ஃபேக் பிரேக் அவுட்டை பற்றி.
ஸோ ஃபேக் பிரேக் அவுட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் டிஸ்கஷன் பண்ண சொல்ல இதுதான். நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க, அது ஒரு ஃபேக்காக கன்வெர்ட் பண்ணிவிட்டு இன்சைட் த ரேஞ்ச் போயிட்டு மார்க்கெட் என்ன ஆகும், தி அகைன் டு ட்ராவல் டு அகைன் புல்லிஷ். ஸோ உங்களுக்கு அப்போது எந்த இடத்துல ஒரு ஃபேக் பிரேக் அவுட் ஆகுதுன்னா அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு ஒரு மார்க்கெட் ஒரு ட்ராவல் ஆக சொல்ல தே ஹேவ் டு கன்வே சம்திங். அப்போ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். இதில் லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுற ஐடியா இருந்தால் என்னால் டார்கெட்லாம் எதுவும் சொல்ல முடியல இதில். அண்ட் ஒன் திங், ஒரு விஷயம் என்னால் சொல்ல முடியும், இவங்க ஒரு பேங்க் செக்டார் அப்படிங்கிறதுனால இது நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. 1800 rupees இப்போ ஷேரோட ப்ரைஸ். ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க டைரெக்டாக ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பிஃபோராக நீங்கள் இவங்களுடைய இண்டெக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கோட்டக் மகேந்திரா பேங்க்கோடைய பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் தென் இல்லை இவங்களோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். டைரெக்டாக நீங்கள் அந்த கம்பெனிக்கிட்டே போயிட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி டிஸ்கஷன் பண்ணிங்கன்னா அங்கே இருக்கிற அத்தரைஸ்டு பர்சன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஸ்கீம்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த ஸ்கீம் உங்களுக்கு ஏற்ற மாத தவணையாக எந்த அளவுக்கு உங்களால் மாதம் ஒரு 500 rupees பே பண்ண முடியும், ஆன் டைமில் இந்த டேட்டில் நல்லா பேமெண்ட் பண்ண முடியுங்கிறது ஒரு நல்ல ஒரு டிசிஷன்ஸாக எடுத்துக்கலாம். அண்ட் கோட்டக் மஹிந்திரா பேங்க் ஷேர் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல டைம் பையிங் கிடையாது. இது வந்து ஹியூஜ் வேல்யூவாக இருக்குது. சப்போஸ் இதை வாங்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கான ஒரு விஷயம் நான் சொல்ல வருது, ஒரு சின்ன அனாலிசிஸ் பண்ணிடலாம். ஓகே, மார்க்கெட் இஸ் கோயிங் டு புல்லிஷ் தான் போகுது. என்னோடய இனிஷியல் 2797, அதாவது 1797 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் என்னால் போகும். இது ஃபெபனாச்சி சீரிஸ் வரைக்கும் போகும்னு அதுக்கு ஒரு இன்னும் ஒரு 5 years கழிச்சு தான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா அடுத்த ஒரு 3 வருஷத்துக்கான 3லேருந்து 5 வருஷத்துக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத பற்றி மட்டும் தான் என்னால் சொல்ல முடியும். டெக்னிக்கல் வைஸ் ஐ எம் நாட் அ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ட். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை பேஸ் பண்ணி நான் இந்த இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்கல. அப்போது டெக்னிக்கல் அனாலிசிஸ் இன்ஃபர்மேஷன்ஸை பிரகாரம் 2797 அப்படிங்கிற ரேஞ்சு 2800ங்கிற ரவுண்ட் ஃபேஸ் வச்சுக்கலாம். அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான டார்கெட் வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஜோனாக கன்சிடர் பண்ணிக்கிறேன் நான். ஸோ இதை நான் என்ன டைம் ஃப்ரேம்னா மந்த்லி டைம் ஃப்ரேமில் பார்க்குறேன். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஜோனாக கன்சிடர் பண்ணிவிட்டு இந்த ஜோன் வர சொல்லலாம், ஐ எம் ரெடி டு பை த ஸ்டாக்ஸ். ஸோ இதை தான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. இந்த ஸ்டாக்ஸில் இதை தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு கன்சாலிடேஷன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டு அப்போ ஒரு பெருசாக ஒரு பூம் நடக்க போகுதுங்கிறதுக்கான தான் ஒரு விஷயமே. ஓகே, நம்ம அடுத்த ஸ்டாக்ஸ் மூவ் ஆகிடலாம். அடுத்தது என்ன ஸ்டாக்ஸ்னால் டைட்டன்ஸ் கம்பெனியை பற்றி நம்ம ஒரு டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஆல்மோஸ்ட் டைட்டன் கம்பெனி எல்லா வேலையும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஓகே, நோ இஷ்யூ. பட் ஆனால் இந்த வேலையெல்லாம் பார்க்க சொல்ல டிஸ்கஷன் பண்ண சொல்ல கண்டிப்பாக இது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும். ஸோ இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க தான் என்னால் சொல்ல முடியும். ஆனால் இதில் டெக்னிக்கல் அனாலிசிஸ் என்னை பொறுத்தவரைக்கும் வேண்டாம். ஸோ உங்களுக்காக ஒரு விஷயம் நான் செய்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பேசிக்ஸாக இது என்ன பேட்டர்ன்ஸில் ட்ரேட் ஆகுதுங்கிறத மட்டும் ஒரு ஜஸ்ட் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகே, இட்ஸ் ட்ரையாங்கிளில் இது சேனல் பேட்டர்ன். ஸோ சேனல் பேட்டர்ன்ஸுங்கிற கன்சிடரில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம இங்கே பை பண்ணலாம். இங்கே பாருங்கள், ஒரு தாட்டி இந்த சேனலில் தொடும்போதெல்லாம் நம்மளுக்கு வந்து மார்க்கெட் புல்லிஷ் ஆகிட்டே இருக்குது. அப்போது இப்போ ரைட்னும் ஒரு புல்லிஷ் மோடில் இருக்குது. நம்மளோட அடுத்த டார்கெட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா 4500 rupees அப்படிங்கிறது தான் என்னோடய அடுத்த டார்கெட்டை நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ எனிவே இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் கன்சிடர் பண்ண ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.